மீனாட்சி வந்து அத்தை பண்ணதெல்லாம் பெரிய தப்பே கிடையாதுங்க. அவங்க ரொம்ப நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்காங்க. சேதுவோட வாழ்க்கைய நீங்களே இப்படி ஒண்ணுமில்லாம ஆக்கிராதீங்க. அவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த வீட்டுல யாருக்குமே கிடையாது. சேதுவோட வாழ்க்கை எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் சேர்த்து வைங்க அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட அவங்களோட முதல் மனைவி மீனாட்சி வந்து கனவுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்க அதுக்கு கேக்குறாரு, அதுக்கு சேது ஒத்துக்கறணுமே. சேது வந்து அவ வயிற்றுல வளர்ற குழந்தை தான் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தப்பா பேசிட்டான் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் ராஜாங்கமும் கனவுல அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, ஏங்க அது ரொம்ப தப்புங்க. நம்ம தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது நம்ம வீட்டு வாரிசு தாங்க. அது மட்டும் இல்லாம சேது அன்னைக்கு காட்டுக்குள்ள போனான்ல, அப்போ தமிழ்ச்செல்வி நம்ம பிள்ளைய தேடி போகும்போது 2 பேரும் காட்டுல வச்சு அந்த மந்திர பழத்தை சாப்பிட்டாங்க. அப்பதான் அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தாங்க. அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை அங்க நடந்துச்சு. அதனாலதான் இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல கரு உருவாகி அந்த பொண்ணு மாசமா இருக்கா அப்படின்னு அவங்களோட முதல் மனைவி மீனாட்சி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கம் வந்து அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்படியா மீனாட்சி, இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எந்திரிச்சிடுறாரு. இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஒரு மாதிரி நினைச்சு பாக்குறாரு. அப்புறம் பார்த்தா காலையில ஆகிருது. ராஜாங்கம் வந்து சேதுவை பாக்குறதுக்காக அங்க போறாரு. உடனே சேது வெளியே வந்து, என்னப்பா என்ன விஷயம்ப்பா, கூப்பிட்டா நானே வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சேது சொல்லவும், அது ஒன்றும் இல்லை சேது, உங்க அம்மா மீனாட்சி என் கனவுல வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்றீங்க, அம்மா உங்க கனவுல வந்தாங்களா அப்படின்னு சேது வந்து ஆச்சரியமா கேக்குறாரு. ஆமாப்பா, அம்மா வந்து என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிட்டு தமிழும் வந்து கேக்குறாங்க. உடனே சேது சொல்றாரு, என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு சேது கேட்கவும், அது ஒண்ணும் இல்லையா, உன்னையும் தமிழ்ச்செல்வியையும் சேர்த்து வைக்க சொன்னாங்க. நீ தமிழ்ச்செல்வியோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாங்கய்யா. அது மட்டும் இல்லாம நீ அந்த பிள்ளைய தப்பா பேசுனேல, அந்த பிள்ளை வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னோடது இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னேல, அந்த பிள்ளை வயிற்றுல வளர்றது உன்னோட குழந்தைதான் சேது. இத உங்க அம்மாவே வந்து உறுதியா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வி உன்னை தேடி காட்டுக்குள்ள நீ யானை கிட்ட மாட்டிருக்கும் போது வந்திருக்க போது அப்பதான் 2 பேரோட தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிச்சுச்சு. அதனாலதான் இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னும் உங்க அம்மா சொன்னாயா அப்படின்னு சேது கிட்ட ராஜாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு சேது வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகி பாக்குறாரு. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமையா சேது, இதுதான் உண்மை. உங்க அம்மா சொன்னா எப்பவும் உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து சேது கிட்ட சொல்லவும், சேது வந்துட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. ஆமா, அன்னைக்கு குழியில விழுகும் போது 2 பேத்துக்கு ஒரு மதுரப்பழம் கிடைச்சிச்சு. அதை நாங்க சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்குமே சுயநினைவு கிடையாது அப்படின்னு சேதுவுக்கு நடந்ததெல்லாம் நினைவுக்கு வருது. வேகமா ஓடி போய் சேது வந்து தமிழுக்கிட்ட, தமிழே என்ன மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தான் சொன்ன வார்த்தைக்காக தமிழுக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இத பார்த்துட்டு தமிழும் வந்துட்டு, எந்திரிங்க, நீங்க அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க, என்னால இதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா அப்படின்னு ராஜாங்கமும் நம்ம தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அப்பத்தாவும் வர்றாங்க. என்ன ராசாங்கம், நான் சொன்னேன்ல, சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் தான் இந்த சென்மத்துல 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. 2 பேரையும் பிரிச்சு வச்சா சேதுவோட வாழ்க்கை ஒண்ணுமில்லாம ஆயிருன்னு சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே தான் இன்னைக்கு மீனாட்சியும் உன் கனவுல வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு அப்பத்தாவும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நீ சொன்னது உண்மைதாமா, நான் தான் நீ சொன்னதை கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்னு ராஜாங்கமும் அப்பத்தா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. தமிழ் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.